அனைவருக்கும் வணக்கம். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருடைய குடும்பத்தினரை தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திக்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் வர்றதை பார்த்து வெறுத்து போச்சுங்க. சரி, அடுத்தது ஒரு ரொம்ப பெரிய தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர், தமிழக வெற்றி கழகம், அந்த கொய்யாலா மணி அப்படின்ற நபர்கிட்ட இருந்து ஒரு பெரிய தகவல் வந்திருக்குங்க. எதுக்காக அந்த தகவல்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா இவ்வளோ நாள் ஏன் சைலண்ட் மோட்ல இருக்கு, எதுக்காக கரூருக்கு போய் கரூர் மக்களை சந்திக்கவில்லை, எதற்காக சென்னைக்கு கூட்டிட்டு வராங்க அப்படின்றத அவரே தகவலாக தான் போட்டிருக்காரு. யாரு? தாவேக்கா கட்சியில மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் போட்டிருக்கிற ட்வீட்டை பாருங்களேன். வந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். யோ, நீ கட்சியில் இருக்கையா, பொறுப்பில் இருக்கையா, இணையா நீயே தகவல்னு சொல்கிற? நீ தானையா எல்லாருக்கும் தகவலை சொல்லணும், கட்சியில் என்ன நடக்குது என்ன இதுன்னு. ஐயோ, ஒன்றும் புரியல. கரூர் செல்வதற்கு இந்த நிமிடம் வரை முயற்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ற தகவல். யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள்? யார்? விஜய், புஷி ஆனந்த், இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவருக்கே தகவல் தான் வந்திருக்கு. ஐயோ, அதை அஃபீஷியலாக கூட சொல்ல முடியல பாருங்க. ஆனால் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. பல இடங்களில் அனுமதி கேட்டுள்ளார்கள். காலையில் அனுமதி என்று சொல்கிறார்கள், மாலை அனுமதி மறுப்பு என்கிறார்கள். அதாவது பல இடங்களில் அனுமதி கேட்டாங்க, அனுமதி கிடைக்கல. புரியல. இவங்கன்னா இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்களா? எந்த கட்சியிலையாவது இந்த மாதிரி அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க போய் கேட்டாங்களாமா, இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு எங்கேயாவது மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா? நாங்கள் கேட்டிருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம், நாங்கள் அஃபிஷியலாக இதை சொல்கிறோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? என்ன மாதிரியான கட்சி தான் இது? பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட உணர்வுபூர்வமாக மனம் விட்டு நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று திட்டம் வகுத்து வேலை செய்து வருகிறார்கள். யார் வராங்க? நீங்கள் யார்? அட பாவிகளாடே, இப்படி ஒரு கட்சியை எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த சூழலை தடுக்க பல வழிகளில் தடை செய்து வருகிறார்கள். யார் தடை செஞ்சாங்க? புரியலையே. தடை செய்கிறாங்க அப்படின்னா யார் செய்கிறாங்க? நீங்கள் யார்கிட்ட போய் அனுமதி கேட்டீங்க? யார் அதை மறுத்தாங்க? யார் உங்களை தடை செய்கிறாங்க? எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுங்களேன். இது என்ன பிரச்சனை? இப்போ இடம் கொடுத்தவர்களையும் மறைமுகமாக அழுத்தம் செய்து வருகிறார்கள். யாரு அது? யாருன்னு சொல்லுங்க. யாரு பண்ணுறது? ஐயோ, முடியலைங்க இவங்களோட. பாதிக்கப்பட்ட மக்களும் கரூரில் அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் வேறு எங்கு சரியான இடம் கிடைத்தாலும் சந்திக்க வருகிறோம் என்று மக்களும் தெரிவித்து உள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோ, என்னையா இது? அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு தகவல். அப்படி எதுக்கு? இதை பாருங்களேன். இந்த ட்வீட்டை பார்த்தாவே அவ்வளோ சிரிப்பு வருது. சந்திக்கும் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். யார் இருக்காங்க? யார் உறுதியாக இருக்காங்க? நீங்கள் உறுதியாக இல்லை. நீங்கள் தாவேக்காவில் மாநில பொறுப்பில் இல்லை. அடப்பாவிகளா. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் பாதுகாப்பு சூழல் நிறைந்த இடத்தை தேடி வருகிறார்கள். ஐயோ, ஏதோ 3வது வருஷம் எவனோ பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ட்வீட்டை ஏதாவது இந்த தாவேக்கா அணில்கள் அப்படிங்க எவனாவது போட்டிருந்தாலும் பரவாயில்ல. கட்சியுடைய மாநில பொறுப்பில் இருக்கிற நபர் போடுறத பார்க்குறப்ப தான் நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. சென்னை உட்பட ஏனைய எந்த மாவட்டத்தில் இடம் கிடைத்தாலும் உள்ள உணர்வோடு மக்களை சந்தித்து விட வேண்டும் என்று வீரியமாக செயல்பட்டு வருகிறார்கள். கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களும் இடம் தேடும் பணியில் வேகமாக செயல்பட்டு வருகிறார்கள். கரூரில் மக்களை சந்திக்கும் பாதுகாப்பு சூழல் தற்போது வரை இல்லை என்று சொல்லப்படுகிறது. கரூரில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் கொடுத்துள்ளார்கள். அந்த இடம் மக்கள் சந்திப்பை நடத்தக்கூடிய உகந்த இடமாக இல்லை, சிறிய இடமாக உள்ளது. 6 மணி நேரம் மக்கள் சந்திப்பை நடத்தக்கூடிய இடமாக இல்லை. அந்த இடத்தில் மக்களை சந்திக்க முடியாத நிலை என்று தகவல். மக்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். நல்ல வேளை இதையாவது மக்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம் என்று தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் வந்து சொல்லாமல் விட்டாங்களே. எப்போ எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. என்னையா இது உறுதியா? அப்போ நீங்கள் இல்லையா? நீங்கள் யார்? அப்போது பிரச்சனை இல்லாத பாதுகாப்பு சூழல் நிறைந்த சரியான இடம் கிடைத்தவுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கக்கூடிய நேரம், இடம் ஆகியவற்றை தலைமை சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் என்ற தகவல் எனக்கு வந்தது. இப்படியே தகவல்னு சொல்லி கடைசியாக பாருங்கள், சட்ட விதி முறைகளின்படி இந்த சந்திப்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற பொறுப்புணர்வுடன் ஆலோசித்து வருகிறார்கள் என்ற தகவல். நல்லதே நடக்கும் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்காப்பு. என்ன மாதிரியான ஒரு கட்சிரா இது? சரி, முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு தகவல், அனுமதி கேட்டாங்கன்னு தகவல்,
அங்கே அனுமதி மறுத்தாங்கன்னு தகவல். இடத்த தேடிக்கிட்டு வராங்க, வீரியமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க உறுதியாக இருக்காங்களாமா தகவல். என்ன இது கட்சியா இல்லை வேற எதுவுமா? இப்போ இவங்க அனுமதி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்கல்ல. அதே மாதிரி அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இப்போ காவல்துறையிலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல. இந்த 2 லெட்டரை இந்த கட்சிக்காரனுங்க எவனாவது போஸ்ட் பண்ணணும்ல. இங்கே பாருங்கள், நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம், அங்கே பாருங்கள் அனுமதி மறுத்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது பண்ணணும்ல, போஸ்ட் பண்ணணும்ல. எவனாவது போடுவானா? போட மாட்டான். ஏன்னா அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. நமக்கு வந்த ஒரு தகவல் என்ன தெரியுமா? நம்மளும் தகவல் சொல்லலாமே. தாவேகா தரப்புல இருந்து கரூரை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள்லையோ எந்த மண்டபங்கள்லையுமே இவங்க அனுமதி கோரவே இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இந்த மீண்டும் மீண்டும் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நாங்கள் அனுமதி கேட்டோம், கொடுக்கல, அப்படியே அழுத்தம் கொடுத்தாங்க, எங்களுக்கு இவ்வளோ நிபந்தனைகள் போடுறாங்க. மீண்டும் மீண்டும் இதை அரைச்சமாவை எத்தனை நாளைக்கு தான் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க? அரசியல் கட்சி தானா இல்லை வேற என்னவுமா? இப்படி தொடநடுங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. யார் அழுத்தம் கொடுத்தது, யார் அனுமதியை மறுத்தது, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதோ தகவல் வந்துச்சுங்க, என்னமோ நடக்குதுங்க, ஏதோ பண்ணுறாங்கங்க. என்னையா இதுக்கு அரசியல் கட்சியே இல்லை வேற எதுவுமா? இந்த மாதிரி யாராவது அனுமதி தரல எங்களுக்குன்னு சொன்னால் நாங்கள் பயங்கரமான புரட்சியெல்லாம் பண்ணுவோம்னு ஆதவர்ஜுனா பேசினாரு. மறந்து போச்சு, ஆதவர்ஜுனா பேசினது பாருங்க. எப்படி தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல மனு கொடுக்க வேண்டியதான். 5000 பேர் மனு கொடுப்போம், வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல. எங்களோட போராட்டம் எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்க மனு கொடுப்போம் 5000 பேர் உன் போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன சொல்றது? இதுல இன்னொரு தகவலும் இருக்கு. என்ன தெரியுமா? விஜய் மீண்டும் கரூருக்கு போய் அங்க மீண்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா கரூர் மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவரை கைது பண்ணியிருந்தாங்க தெரியுமா, அவர் கைது பண்ணிடுவாங்க அப்படின்ற கைது பயத்தில் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. இதில் வேற அணில்கள்லாம் வேற நிறைய பேருக்கு கோவம் வருது. அணில்களுக்கே பொறுக்க முடியல. அவனுங்களுக்கு இந்த அநியாயத்தை கண்டு அவ்வளோ புங்குறானுங்க. 41 குடும்பத்தோட சம்மதத்தோட தான் இந்த ஏற்பாடு நடக்குதுன்னு சொல்றீங்களே, எப்படிங்க? அந்த மக்கள்லாம் சொன்னாங்களா விஜய் கரூருக்கு வர வேண்டாம், நாங்கள் அங்கே உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் சொன்னாங்களா? என்ன நடக்குது, ஏன் இப்படி பொய்யா புழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அணில்களே கேட்குறானுங்க. ஏங்க, நான் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கே நான் இரவே ஒரு பதிவு போட்டிருப்பேன். 27ஆம் தேதி ராத்திரி நடந்துச்சு இந்த சம்பவம். நான் நடுராத்திரி ஒரு 2 மணி போல் பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோவாக இருக்கும். அந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன், இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அப்போவே சொல்லியிருப்பேன். விஜய் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவார். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவரே நீங்கள் என்ன அழுறீங்க, நீங்கள் அழாதீங்க, எங்களுக்கு இத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அழுதுறாதீங்க அப்படின்லாம் சொல்லுவானுங்க அப்படின்னு நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சென்னைக்கு வர வைப்பார், வர வச்சு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பேன். அது அப்படியே நடக்குதுங்க. இப்போது இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். கரூருக்கு போய் பார்க்கறது அவருக்கு முடியாது, அவருக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது, அதனால அந்த மக்கள்லாம் சென்னைக்கு வர்றது நார்மல், அது செய்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்க துப்பில்லாத ஒருத்தருங்க. சரி, யாரோ தடை போட்டாங்க அதனால என்னால் போக முடியலன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த தடையை மீறி போக வேண்டியதானே? தடையை மீறி போகிறதுக்கு கூட வக்கில்லைன்னா அப்புறம் என்ன தலைவர் இவர்? இவர் தான் சனாதனத்தெல்லாம் எதிர்க்க போறாரு, பாஜகவை எதிர்க்க போறாரு, ஒன்றிய அரசு நம்ம மேல திணிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இவர் தான் எதிர்க்க போறாரு இல்லையா? இவர் தான் புரட்சிப்படி புடுங்க போறாரு. யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த தடுக்கிறதையும் மீறி நான் போவேன், நீங்க எப்படி தடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி போறது தானே ஒரு தலைவனுக்கான ஒரு குணமா இருக்க முடியும். ஆனா இதை கூட பண்ண முடியாத ஒரு நபர்லாம் எப்படிங்க தமிழ்நாட்டில் நான் தான் எல்லாத்தையும் புரட்டி போட வந்திருக்கேன்னு பேசுறதுக்கு முதல்ல அருகதை இருக்கா? எந்த கஷ்டமுமே பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இந்த நபருக்கு. ஆக்சுவலாக இவங்களுடைய பிளானே சென்னையில் தான் ஒரு மண்டபத்தில் எங்கேயாவது இருந்து பார்க்க போகிறாங்க, அந்த மக்களை அங்கே வச்சு தான் பார்க்க போகிறாங்க, இதுதான் நடக்க போகுது, நாங்கள் கரூருக்கு போக ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மட்டும்தான் இவங்க செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மற்றபடி ஆக்சுவலாக அவங்களுடைய பிளான் சென்னையில் அந்த மக்களை வர வச்சு பார்க்கறது தான். இந்த அப்படி இருக்கிறதா தகவல், இப்படி இருக்கிறதா தகவல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் விட்டு பார்க்கறது. என்ன ரியாக்ஷன் வருது, நம்ம சொல்கிறதுக்கு எல்லாரும் அமைதியாக இருக்காங்களா, இல்லைனா நம்மளை எதிர்த்து கேட்குறாங்களா, நம்மளை எதிர்த்து ஏதாவது பண்ணுறாங்களா, அப்போ நம்ம கொஞ்சம் நம்ம தகவல் விட்டு பார்ப்போம் அப்படின்னு இந்த தகவல் விடுறதுலாம் இந்த நூல் விட்டு பார்க்கறது தான். கடைசியில் இதை எப்படி கொண்டு போயிடுவானுங்க தெரியுமா? இவர் பார்த்துருவார், சென்னையிலே ஒரு மண்டபத்தில் கண்டிப்பாக பார்த்துருவார். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவதூதர் பார்த்தாரு பாருங்க, தேவதூதர் இதுக்கெல்லாம் வந்துட்டார் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மனிதர் பாருங்க, அந்த மக்கள்லாம் வர வச்சு அவங்களுக்கு காசு போட்டு அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்து அவங்கள அழுகாமல் குழுங்காமல் கூட்டிகிட்டு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்!
இதை யாராலையாவது பண்ண முடியுமா, திமுக பண்ண முடியுமா, அதிமுக பண்ண முடியுமா, எங்கள் தலைவர் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் அதையும் பெருமையாக பேசுவானுங்க. ஐயா உண்மையாலுமே யாரும் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரு இந்த குடும்பங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலைமையில் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியுடைய கட்டமைப்பும் அது எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க, அந்த கட்சி எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இவர் ஒரு தலைவர், இது ஒரு கட்சின்னு தூக்கிட்டு நிற்கிறாருங்க பாருங்க. ஐயோ கோமாளிகள். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இப்போ காவல்துறை வந்துட்டு நிபந்தனை எல்லாம் விதிச்சாங்க, எங்களுக்கு இவ்வளோ நிபந்தனை விதிக்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. நிபந்தனை விதிச்சதுக்கே கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஒரு கேஸ் எல்லாம் போட்டு போனாங்க. அப்போ இதுக்கு போகலாம்ல, எங்களுக்கு இவங்க தடை விதிக்கிறாங்க, இவங்க எங்களுக்கு மண்டபம் தர்றதுக்கு எதுவுமே சம்மதிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க, எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க, இதெல்லாம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஃபேஸ் பண்ணலாம்ல, ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கிக்கிட்டு போகலாம்ல. இப்போ ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறாங்க? வெறும் வாய் வார்த்தையில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, எங்களை போக விட மாட்டேங்கிறாங்க, யாரோ எங்களுக்கு எதிராக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம். யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்றதெல்லாம் அதை மக்கள்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி கோர்ட்லையாவது கேஸ் போட்டு அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு நியாயம் வாங்குவாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கே போக வேண்டாம் கரூருக்கலாம். இவங்களுக்கு அது அந்த மக்களை ஒரு விஷயமாவே அவங்க மதிக்கலை. என்ன நம்ம எதுவுமே அவங்கள பார்க்காம கூட இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப மோசமாக கார்னர் பண்ணுவாங்க, அதனால வர வச்சாவது பார்த்துருவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய முடிவு. ஒரு அரசியல் கட்சி தலைவன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலுமே மக்களாக போய் நின்றணும். அது உணர்வு பூர்வமாக நிற்கிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அது சப்ஜெக்டிவ். அது ஒவ்வொரு கட்சிகளில் ஒவ்வொரு நபர்களுடைய மனநிலையும் அவங்களுடைய இதையும் பொறுத்தது. ஆனால் இங்கே இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அரசியல் ஆதாயத்துக்காக, இல்லைன்னா அவங்க ஏதாவது பழி சுமத்தணும், அந்த எதிரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் காரணன்றதுக்கு பழி சுமத்தணும் அப்படின்றதுக்காகவாது போவாங்க. இல்லை உண்மையாகவே உணர்வுபூர்வமாகவும் போயிருப்பாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த களத்தில் போய் நிற்பாங்க, அரசியல் செய்கிறதுக்காகவாது போய் நின்றுவாங்க. அதுதான் அரசியல், அது அரசியல் தான், அதில் எந்த நம்ம குறையும் சொல்ல முடியாது, அது குற்றமும் கிடையாது. ஆனால் அங்கே போய் நின்றுவாங்கல்ல, அதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை அரசியல். அதை கூட இவர் பண்ண மாட்டார் அப்படின்னா இவர் என்ன இங்கே மாற்ற போகிறாரு, என்ன புரட்சி பண்ண போகிறாரு, இதுதான் இவர் சொல்கிற மாற்றமா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு எழும்புது. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே போய் நான் அரசியலுக்காகவும் நிற்க மாட்டேன், எனக்கு உணர்வுபூர்வமாகவும் நான் போய் நிற்க மாட்டேன், எதுக்காகவும் நிற்க மாட்டேன் அப்படின்னா அப்போ என்ன அரசியல் பண்ண வர்றாரு இவர்? இப்படி பயந்து ஓடி ஒழியக்கூடிய குணம் இருக்கிறவங்கள மக்கள் எப்படி அரியணையில் ஏற்றுவாங்க? எப்படி அந்த கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இவங்க? எல்லா கட்சிகளுமே இன்க்ளூடிங் பாஜக, நாம் தமிழர், அதிமுக, திமுக எல்லாருமே ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க, எப்படியாவது போயிடுவாங்க. ஒன்று அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களோ இல்லை ஏதாவது பொறுப்பில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஆளுங்கட்சின்னு சொன்னால் அமைச்சர்கள் அனுப்புவாங்க, இல்லை முதலமைச்சரை கூட போவாங்க, அப்படி இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது போயிடுவாங்க. அதுதான் அரசியல். ஆனால் இங்கே பாருங்க, தாவேக்கால ஒருத்தன் கூட போகலை. ஏதோ 10-15 நாள் கழித்து போய் அந்த மக்கள்கிட்ட போய் ஏதோ பேசிக்கிட்டு 2-3 தாவேக்கா அந்த லோக்கலில் இருக்கக்கூடியவங்க போய் பேசுனாங்களாம். அது ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அதுதான் முதல்ல நமக்கு கிடைச்ச தகவல், இந்த மாதிரி தாவேக்காலேருந்து 2-3 பேர் போய் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அது 10-15 நாள் ஆயிருக்கு. அதுக்கே கட்சி தலைவர் அவர் தான் முதல்ல போய் நின்றுக்கணும். அவர் இன்னைக்கு வரைக்கும் போகலை. அந்த மக்களை வர வச்சு பார்க்குறாங்க. கொடுமைங்க. இந்த பேசிக்கான அரசியலே இவங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னத்தை மாற்ற போகிறாங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.